நம்ம மேல இருக்கிற வானத்தை நாம சாதாரணமா தான் பாக்குறோம். ஆனா உண்மையில அந்த வானம் வெறும் வானம் இல்ல, அது ஒரு பெரிய பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம் வெறும் நட்சத்திரங்களும் கிரகங்களும் இல்ல, அது ஒரு உயிருள்ள சக்தி. அது நம்ம கவனிக்கிறது, நம்ம உணர்வுகளை உணர்கிறது, நம்ம எண்ணங்களை கேட்கிறது. நீங்க இத நம்பலாமா இல்லையா என்பது வேற விஷயம். ஆனா நீங்க ஒரு விஷயம் கவனிச்சு பாத்தீங்களா? சில நேரம் நம்ம மனசுக்குள்ள ஒரு விஷயத்த ரொம்ப தீவிரமா நினைக்கிறோம். அடுத்த சில நாள்ல அதே மாதிரி சிச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில நடக்குது. அது கோஇன்சிடென்ஸ்னு நாம சொல்லிக்கிறோம், ஆனா அது கோஇன்சிடென்ஸ் இல்ல, அது கனெக்ஷன். நீங்க உங்க மைண்ட்ல என்ன சிக்னல் அனுப்புறீங்களோ அதுதான் பிரபஞ்சம் ரிசீவ் பண்ணுது. அதை ஆம்பிளிஃபை பண்ணி உங்க வாழ்க்கைக்கே திருப்பி அனுப்புது. அதனாலதான் சில பேர் எப்பவும் லக்கியா இருப்பாங்க, சில பேர் எப்பவும் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது அவர்களோட ஃபேட் இல்ல, அது அவர்களோட ஃப்ரீக்வன்சி. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதுதான் நீங்க அட்ராக்ட் பண்றீங்க. நீங்க ஃபியர்ல இருந்தா மேலும் ஃபியர் வருது, நீங்க டவுட்ல இருந்தா மேலும் டவுட் வருது, நீங்க கான்ஃபிடன்ஸ்ல இருந்தா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்க முன்னாடி திறக்க ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் வார்த்தைகளை கேட்காது, அது வைப்ரேஷனை தான் கேட்கும். நீங்க வெளியில ஸ்மைல் பண்ணி உள்ள பயந்துட்டு இருந்தீங்கன்னா அது உங்க ஸ்மைல கேட்காது, அது உங்க பயத்தை தான் கேட்கும். அதனாலதான் நம்ம உள்ள சேஞ்ச் ஆகணும், நம்ம மனசு கிளியர் ஆகணும். நீங்க உங்க லைஃப்ல ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னா முதல்ல அதை உங்க மைண்ட்ல கிரியேட் பண்ணணும், அதை டெய்லி விஜுவலைஸ் பண்ணணும், அதை ஆல்ரெடி நடந்த மாதிரி ஃபீல் பண்ணணும். அது இமேஜினேஷன் இல்ல, அது கிரியேஷன். உலகத்துல எந்த பெரிய விஷயமோ 2 தடவை உருவாகுது, முதல்ல மைண்ட்ல, அப்புறம் ரியாலிட்டியில. அதனால நீங்க உங்க மைண்ட கவனிச்சு யூஸ் பண்ணணும், அது உங்க பிக்கெஸ்ட் வெப்பன். ஆனா அதையே கண்ட்ரோல் பண்ணலனா அது உங்க பிக்கெஸ்ட் எனிமி ஆகிடும். பிரபஞ்சம் நமக்கு எதையும் டினை பண்ணாது, ஆனா அது நமக்கு ரெடியானதையே தரும். நீங்க டவுட்ல இருந்தா அது வெயிட் பண்ணும், நீங்க கிளாரிட்டியில இருந்தா அது ஓபன் ஆகும். இதுல பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க சீட் போடுறீங்கன்னா அது உடனே மரமாகாது, அதுக்கு டைம் வேணும். அதே மாதிரி நீங்க இன்று பாசிட்டிவா திங்க் பண்ணீங்கன்னா நாளைக்கு ரிசல்ட் வராது. ஆனா நீங்க கன்சிஸ்டன்டா இருந்தீங்கன்னா அது ஒரு நாள் எக்ஸ்ப்ளோட் ஆகும். அதுதான் லா ஆஃப் யூனிவர்ஸ். அது ஸ்லோவா வேலை செய்யும், ஆனா அது ஷோரா வேலை செய்யும். நீங்க ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணீங்கன்னா அது ரியாலிட்டி ஆகாம இருக்க முடியாது. ஏன்னா நீங்க அதற்காக ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பீங்க, உங்க பிஹேவியர் சேஞ்ச் ஆகும், உங்க டிசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும், அப்புறம் உங்க லைஃப் சேஞ்ச் ஆகாம இருக்க முடியாது. இதையெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒரு விஷயம் நினைவில் வைங்க, நீங்க பிரபஞ்சத்துல ஒரு சின்ன பாகம் இல்ல, நீங்களே அந்த பிரபஞ்சத்தின் ஒரு வெளிப்பாடு. உங்க உள்ளே இருக்கும் சக்தி வெளியுள்ள இருக்கிற சக்தியோட சேம். அதனால நீங்க உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நீங்க ஒரு சாதாரண மனிதன் இல்ல, நீங்க ஒரு கிரியேட்டர். நீங்க உங்க வாழ்க்கைய உருவாக்குறவன். நீங்க என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்க ஆக போகிறீங்க. அதனாலதான் சொல்றேன், கேர்ஃபுல்லா திங்க் பண்ணுங்க, கான்ஷியஸா ஃபீல் பண்ணுங்க, ஃபியர்லெஸ்ஸா ஆக்ட் பண்ணுங்க. உங்க லைஃப் ஆட்டோமேட்டிக்கா அலைன் ஆகும். நீங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல, நீங்க டிசர்வ் பண்ற மாதிரி. பிரபஞ்சம் எப்பவும் உங்க அகெயின்ஸ்ட் இல்ல, அது உங்க ரிஃப்ளெக்ஷன். நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அது உங்களுக்கு காட்டும். அதனால மிரரை ப்ளேம் பண்ணாதீங்க, உங்க ஃபேஸை கரெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் வந்தா லைஃபை ப்ளேம் பண்ணாதீங்க, உங்க மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ ப்ராப்ளம்ஸ் கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸாக மாறும். இதுதான் ரியல் சீக்ரெட். இது மேஜிக் இல்ல, இது லா. இது யாருக்கும் ஸ்பெஷலா கிடைக்கிறது இல்ல, எல்லாருக்கும் சேம். ஆனா அதை யூஸ் பண்ணுறவங்க தான் டிஃபரெண்ட். இப்போ நான் உங்களிடம் ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க உங்க லைஃபை சேஞ்ச் பண்ண ரெடியா இருக்கீங்களா, இல்ல இன்னும் டவுட்ல தான் இருக்கீங்களா? என்ன டிசிஷன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்க டிசைட் பண்ணினா யூனிவர்ஸ் உங்களுக்கு வழிகாட்டும். ஆனா நீங்க கன்ஃபியூஸா இருந்தீங்கன்னா அது கூட கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால இப்பவே ஒரு டிசிஷன் எடுங்க, நான் சேஞ்ச் ஆகிறேன்னு. அந்த ஒரு தாட் உங்க லைஃப்ல ஒரு செயின் ரியாக்ஷன் கிரியேட் பண்ணும். அது ஸ்லோலி எல்லாத்தையும் மாற்றும். ஒரு நாள் நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா இதுதான் அந்த டேர்னிங் பாயிண்ட்னு நினைப்பீங்க. அந்த டேர்னிங் பாயிண்ட் இந்த மொமெண்ட் ஆகலாம். அதனால இதை ஜஸ்ட் வீடியோன்னு பார்த்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இதை ஃபீல் பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணுங்க, அப்ளை பண்ணுங்க. அப்புறம் பாருங்க உங்க லைஃப் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. நீங்க நினைச்சதை விட பெரிய லெவலுக்கு போவீங்க. ஏன்னா நீங்க தனியா இல்ல, உங்க கூட ஒரு பெரிய சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் இந்த பிரபஞ்சம். நீங்க அந்த மூமெண்ட்ல ஒரு டிசிஷன் எடுத்தீங்கன்னா அதே நேரத்துல உங்க வாழ்க்கை சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அது வெளியில் உடனே தெரியாது,
ஆனா உங்க உள்ள ஒரு சைலண்ட் ஷிஃப்ட் நடந்திருக்கும். அதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம். ஏன்னா எந்த பெரிய மாற்றமும் வெளியில இருந்து வராது, அது உள்ளே தான் உருவாகும். நீங்க உங்க மைண்ட்ல ஒரு புதிய பிலீஃபை உருவாக்குறீங்கன்னா அது மெதுவா உங்க ஆக்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணும். ஆக்ஷன்ஸ் சேஞ்ச் ஆனா ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆகும். ஹேபிட்ஸ் சேஞ்ச் ஆனா லைஃப் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். இதுதான் அந்த இன்விசிபிள் ப்ராசஸ். இது ஸ்லோவா இருக்கும், ஆனா இது பவர்ஃபுல்லா இருக்கும். பல பேர் இங்க தான் கிவ் அப் பண்றாங்க. ஏன்னா அவர்களுக்கு இமீடியட் ரிசல்ட் வேணும். ஆனா பிரபஞ்சம் இமீடியட் ரிசல்ட் கொடுக்காது. அது growth கொடுக்கும், அது பேஷன்ஸை கற்றுக் கொடுக்கும், அது கன்சிஸ்டன்சியை டெஸ்ட் பண்ணும். நீங்க அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணினாதான் அது உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலை ஓபன் பண்ணும். நீங்க ஒரு கேம் ஆடுற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கும். அந்த சேலஞ்சை கிளியர் பண்ணினாதான் நெக்ஸ்ட் லெவல் அன்லாக் ஆகும். லைஃப் கூட அதே மாதிரி தான். ப்ராப்ளம்ஸ் பனிஷ்மெண்ட் இல்ல, அது ப்ரிப்பரேஷன். அது உங்களை ஸ்ட்ராங் ஆக்குற ப்ராசஸ். நீங்க அதை ப்ராப்ளம்னு பாக்குறீங்கன்னா அது வெயிட் ஆகும். நீங்க அதை லெசன்னு பாக்குறீங்கன்னா அது ஸ்ட்ரெங்க் ஆகும். இதுல தான் டிஃபரன்ஸ். அதனால நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் உங்க பெர்செப்ஷனை கவனிங்க. ஏன்னா ரியாலிட்டியை விட பெர்செப்ஷன் தான் பவர்ஃபுல். நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தான் அது உங்களை அஃபெக்ட் பண்ணும். ஒரு ஃபெயிலியர் கூட இரண்டு விதமா பார்க்கலாம். நான் தோத்துட்டேன்னு நினைக்கலாம், இல்ல நான் கற்றுக்கிட்டேன்னு நினைக்கலாம். இந்த இரண்டுல எந்த தாட்டை நீங்க சூஸ் பண்றீங்களோ அதுதான் உங்க நெக்ஸ்ட் மூவை டிசைட் பண்ணும். அதனாலதான் சொல்றேன், கான்ஷியஸா திங்க் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கோங்க. இது ஈஸி இல்ல, ஆனா இதுதான் growth. நீங்க உங்க மைண்டை ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்க கண்ட்ரோல்ல வரும், இல்லன்னா அது உங்களை கண்ட்ரோல் பண்ணும். அதனால டெய்லி கொஞ்ச நேரம் உங்க தாட்ஸை அப்சர்வ் பண்ணுங்க. எந்த ஜட்மெண்ட்டையும் இல்லாம ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. அது உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்கும். கிளாரிட்டி வந்தா கன்ஃபியூஷன் போகும். கன்ஃபியூஷன் போனதுக்கு அப்புறம் டிசிஷன் ஈஸி ஆகும். டிசிஷன் கிளியரா இருந்தா ஆக்ஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆக்ஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா ரிசல்ட் வராம இருக்க முடியாது. இது ஒரு செயின், இது பிரேக் ஆகாத செயின். ஆனா இது ஸ்டார்ட் ஆகணும்னா ஒரு ஸ்மால் அவேர்னஸ் போதும். அதனாலதான் மெடிடேஷன், சைலன்ஸ், நேச்சர்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதெல்லாம் பவர்ஃபுல். அது உங்க மைண்ட்ல இருக்கிற நாய்ஸை குறைக்கும். அந்த நாய்ஸ் தான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. நீங்க ஒரு காம் ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா உங்க இன்ட்யூஷன் ஸ்ட்ராங் ஆகும். அது உங்களுக்கு ரைட் பாத்தை காட்டும். பல பேர் லைஃப்ல கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கே ரீசன் அவர்கள் வெளியில ஆன்சர் தேடுறாங்க. ஆனா ஆன்சர் உள்ளே தான் இருக்கு. நீங்க உங்க உள்ள கனெக்ட் ஆகணும், அப்பதான் கிளாரிட்டி வரும். இததான் சிலர் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்றாங்க. ஆனா அது காம்ப்ளெக்ஸ் இல்ல, அது சிம்பிள் அவேர்னஸ் தான். நீங்க உங்க தாட்ஸ், ஃபீலிங்ஸ், ஆக்ஷன்ஸை கான்ஷியஸா அப்சர்வ் பண்றது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அது ரிலிஜன் இல்ல, அது லைஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் ஸ்டேபிளா இருப்பீங்க. ஹைஸ் வந்தாலும் காம், லோஸ் வந்தாலும் காம். அந்த பேலன்ஸ் தான் ரியல் பவர். ஏன்னா லைஃப்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸை அவாய்ட் பண்ண முடியாது, ஆனா அதுல ஸ்டேபிளா இருக்க கற்றுக்கொள்ளலாம். அதுதான் மாஸ்டரி. அதனால சக்சஸ்னா மட்டும் மணி இல்ல, அது இன்னர் பீஸ் கூட. நீங்க பீஸ் இல்லாம இருந்தா எந்த அச்சீவ்மெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால இன்னர் பீஸை பில்ட் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்கா அவுட்டர் சக்சஸை அட்ராக்ட் பண்ணும். இது ரிவர்ஸ் மாதிரி தோணும், ஆனா இதுதான் ட்ரூத். நீங்க ஹாப்பியா இருந்தாதான் சக்சஸ் வரும். சக்சஸ் வந்தாதான் ஹாப்பி ஆகுவீங்கன்னு நினைச்சா அது ஒரு ட்ராப், அது எண்ட்லெஸ் லூப். அதனால இப்பவே ஹாப்பியாக கற்றுக்கோங்க. ஸ்மால் திங்ஸை அப்ரிஷியேட் பண்ணுங்க. கிராட்டிடியூட் ஃபீல் பண்ணுங்க. அது உங்க ஃப்ரீக்வன்சியை உயர்த்தும். கிராட்டிடியூட் ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி. நீங்க ஆல்ரெடி இருக்கிறத அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா இன்னும் அதிகம் அட்ராக்ட் ஆகும். இது சிம்பிள் லா. கம்ப்ளைண்ட் பண்ணினா லேக் கூடும், அப்ரிஷியேட் பண்ணினா அபண்டன்ஸ் கூடும். அதனால தினமும் மார்னிங்ல கூட நன்றின்னு சொல்ல ஆரம்பிங்க. லைஃப்ல என்ன இருக்குன்னு கவனிங்க, இல்லாததை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இது உங்க மைண்ட் செட்டை முழுக்க சேஞ்ச் பண்ணும். அப்புறம் கோல்ஸ் பற்றி ஒரு விஷயம் நினைவில் வைங்க. கோல் இம்பார்ட்டன்ட் தான், ஆனா ப்ராசஸ் அதை விட முக்கியம். நீங்க ஜர்னியை என்ஜாய் பண்ணலன்னா டெஸ்டினேஷன் கூட என்ஜாய் ஆகாது. அதனால டெய்லி இம்ப்ரூவ் ஆக ஃபோக்கஸ் பண்ணுங்க. 1% growth கூட போதும், அது காம்பவுண்ட் ஆகும். ஒரு நாள் அது மேசிவ் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும். கன்சிஸ்டன்சி தான் சீக்ரெட். மோட்டிவேஷன் டெம்பரவரி, டிசிப்ளின் தான் பர்மனன்ட். நீங்க மோட்டிவேட்டடா இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவீங்க, டிசிப்ளின்டா இருந்தா ஃபினிஷ் பண்ணுவீங்க. அதனால டிசிப்ளினை பில்ட் பண்ணுங்க. அது இனிஷியலி டஃப், ஆனா அது உங்களை ஸ்ட்ராங் ஆக்கும். அது உங்களை அன்ஸ்டாப்பபிள் ஆக்கும். அந்த ஸ்டேஜ் வந்தா உங்களுக்கு ஃபியர் இருக்காது, டவுட் இருக்காது. நீங்க ஆக்ஷன் மட்டும் எடுப்பீங்க.
அதுதான் வின்னர்ஸ் மைண்ட் செட். வின்னர்ஸ் டிஃபரெண்டா எதுவும் பண்ண மாட்டாங்க. அவர்கள் கன்சிஸ்டன்டா பண்ணுவாங்க. அவர்கள் கிவ் அப் பண்ண மாட்டாங்க. அதுதான் டிஃபரன்ஸ். அதனால நீங்க உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்க ஜர்னி யூனிக். உங்க டைமிங் டிஃபரெண்ட். மற்றவரோட லைஃப் பார்த்து டவுட் பண்ணாதீங்க. உங்க பாத்த ட்ரஸ்ட் பண்ணுங்க. பிரபஞ்சம் ஒவ்வொருத்தருக்கும் தனியா பிளான் வைத்திருக்கு. அது பெர்ஃபெக்ட் டைமிங்ல அன்ஃபோல்ட் ஆகும். நீங்க ஜஸ்ட் ரெடியா இருக்கணும். ரெடினா என்ன? மென்டலி ஸ்ட்ராங், எமோஷனலி ஸ்டேபிள், பிசிக்கலி ஆக்டிவ். இந்த மூன்றும் பேலன்ஸ்டா இருந்தா எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நீங்க கிராப் பண்ண முடியும். இல்லன்னா அது வந்து போயிடும். அதனால ப்ரிப்பரேஷன் இம்பார்ட்டன்ட். ரிசல்ட்டுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் வரும். அது போரிங்கா இருக்கும், ஆனா அது நெசசரி. அந்த ஸ்டேஜ்ல தான் கேரக்டர் பில்ட் ஆகுது. கேரக்டர் தான் டெஸ்டினியே டிசைட் பண்ணும். அதனால ஸ்மால் ஹேபிட்ஸ் பில்ட் பண்ணுங்க. ஏர்லி வேக்கப், ஹெல்தி ருட்டீன், லேர்னிங், ரீடிங், இது எல்லாம் ஸ்மாலா தோணும், ஆனா இதுதான் ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லனா கொலாப்ஸ் ஆகும். அதனால குயிக் சக்சஸ் தேடாதீங்க. ஸ்ட்ராங் சக்சஸ் பில்ட் பண்ணுங்க. அது டைம் எடுத்தாலும் ஸ்டேபிளா இருக்கும். ஃபைனலி ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வைங்க. நீங்க எப்போயாவது டயர்ட் ஆகலாம், டவுட் வரலாம், ஸ்லோ ஆகலாம். ஆனா ஸ்டாப் ஆகாதீங்க. ஏன்னா நீங்க ஸ்டாப் ஆனாதான் கேம் ஓவர். ஸ்லோ ஆனா பரவாயில்ல, ஆனா மூவ் ஆகிட்டே இருங்க. அதுதான் முக்கியம். ஒரு நாள் நீங்க ரீச் ஆகுவீங்க. அது லேட்டா இருக்கலாம், ஆனா அது வொர்த்தா இருக்கும். அந்த நாள் வந்தப்போ நீங்க இப்போ எடுத்த இந்த ஸ்மால் டிசிஷன், இந்த ஸ்மால் ஸ்டெப், இந்த வீடியோ, இதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு நினைப்பீங்க. அதனால் இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை நம்புங்க, ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க, பிரபஞ்சத்தோட அலைன் ஆகுங்க. அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி ஒரு புதிய லெவலுக்கு போகுது. அது ஜஸ்ட் சேஞ்ச் இல்ல, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது ஜஸ்ட் சக்சஸ் இல்ல, அது ஃபுல்ஃபில்மெண்ட். அதுதான் ரியல் லைஃப். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொன்னேனா, அது ஒரு அவுட் சைட் சேஞ்ச் இல்ல, அது ஒரு இன்னர் ரீபர்த். ஒரு புதிய நீ உருவாகிற ப்ராசஸ். அது சைலண்டா நடக்கும், ஆனா அது பவர்ஃபுல்லா இருக்கும். நீங்க அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கைய பாக்குற விதமே மாறிடும். முன்னாடி உங்களுக்கு ப்ராப்ளமா தெரிஞ்ச விஷயங்கள் இப்போ சேலஞ்சா தெரிய ஆரம்பிக்கும். முன்னாடி உங்களுக்கு ஃபியர் கொடுத்த விஷயங்கள் இப்போ எக்ஸைட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க உங்க மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. அந்த ஷிஃப்ட் தான் எல்லாத்துக்கும் பேஸ். நீங்க எப்படி திங்க் பண்றீங்களோ அப்படிதான் உங்க வேர்ல்ட் உருவாகுது. இத நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனா உண்மையா பிராக்டிஸ் பண்றவர்கள் ரொம்ப குறைவு. அதனாலதான் டிஃபரன்ஸ் விசிபிளா இருக்கும். நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்லவே உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். நீங்க ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி பாஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த பாஸ் தான் பவர். அந்த ஒரு செகண்ட் கேப்ல தான் நீங்க உங்க லைஃப் டைரக்ஷனை டிசைட் பண்றீங்க. அந்த கேப் இல்லைன்னா நீங்க ஆட்டோமேட்டிக் மோட்ல தான் வாழ்வீங்க. அது பழைய பேட்டர்ன், அது சேஞ்ச் ஆகாது. அதனால கான்ஷியஸ் லிவிங்க கத்துக்கோங்க. அது இனிஷியலா எஃபர்ட் எடுக்கும், ஆனா அது கிராஜுவலா நேச்சுரல் ஆகும். அந்த ஸ்டேஜ் வந்துட்டா நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் கண்ட்ரோல் உங்க கையில இருக்கும். அதுதான் ரியல் ஃப்ரீடம். வெளியுள்ள ஃப்ரீடம் இல்ல, உள்ளே ஃப்ரீடம் தான் இம்பார்ட்டன்ட். நீங்க உங்க இமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியலன்னா எந்த சக்சஸும் உங்களுக்கு பீஸ் கொடுக்காது. அதனால இமோஷனல் மாஸ்டரியை பில்ட் பண்ணுங்க. அது எப்படி? சிம்பிள். அக்செப்ட் பண்ண கத்துக்கோங்க. ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க ஒரு ஃபீலிங்கை புஷ் பண்ணீங்கன்னா அது ஸ்ட்ராங்கா திரும்பி வரும். நீங்க அதை அப்சர்வ் பண்ணீங்கன்னா அது ஸ்லோலி டிசால்வ் ஆகும். இது ஒரு பவர்ஃபுல் டெக்னிக். இதை டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க ஆங்கர், ஃபியர், சேட்னஸ் எல்லாமே மேனேஜபிள் ஆகும். அப்புறம் கம்யூனிகேஷன் பற்றி ஒரு விஷயம். நீங்க உங்களுக்குள்ள எப்படி பேசுறீங்களோ அதுதான் உங்க லைஃப் குவாலிட்டியை டிசைட் பண்ணும். செல்ஃப் டாக் ரொம்ப பவர்ஃபுல். நீங்க உங்களை பிளேம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க கான்ஃபிடன்ஸ் ஜீரோ ஆகிடும். நீங்க உங்களை என்கரேஜ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க எனர்ஜி ஹை ஆகும். அதனால உங்களோட பேசுற வார்த்தைகளை கவனிங்க. அது உங்க ஃபியூச்சரை ஷேப் பண்ணுது. அதே மாதிரி நீங்க அதர்ஸ் கிட்ட பேசுற விதமும் இம்பார்ட்டன்ட். வேர்ட்ஸ் எனர்ஜி கொண்டது. அது பில்ட் பண்ணும், அது பிரேக் பண்ணும். அதனால கான்ஷியஸா பேசுங்க. அன்னெசரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. சைலன்ஸ் சம்டைம்ஸ் பெஸ்ட். அது கிளாரிட்டி கொடுக்கும். நீங்க குவாய்ட்டா இருந்தாதான் உங்க இன்னர் வாய்ஸ் கேட்கும். அதுதான் இன்ட்யூஷன். அதுதான் உங்க கைடு. அது எப்பவும் கரெக்ட் தான். ஆனா நாய்ஸ் அதிகமா இருந்தா அது கேட்காது. அதனால லைஃப்ல அன்னெசரி நாய்ஸை ரெடியூஸ் பண்ணுங்க. சோஷியல் மீடியா, ரேண்டம் ஒப்பீனியன்ஸ், கம்பேரிசன்ஸ், இது எல்லாம் உங்க ஃபோக்கஸை கலைக்குது. நீங்க ஃபோக்கஸ்டா இருந்தீங்கன்னா growth ஃபாஸ்ட் ஆகும். ஃபோக்கஸ் ஒரு சூப்பர் பவர். அதை டெவலப் பண்ணுங்க.
ஒரு டைம்ல ஒரு விஷயத்துக்கு ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்க கத்துக்கோங்க. மல்டி டாஸ்கிங்னு சொல்றது மோஸ்ட்லி டிஸ்ட்ராக்ஷன் தான். டீப் ஒர்க் தான் ரியல் ப்ராக்ரஸ். நீங்க டீப்பா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் ஹெல்த் பத்தி சொல்லணும். நீங்க பிசிக்கலி வீக்கா இருந்தீங்கன்னா மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்க முடியாது. பாடி அண்ட் மைண்ட் கனெக்டட். அதனால ரொட்டீன்ல எக்ஸசைஸ் ஆட் பண்ணுங்க. சிம்பிள் வாக் கூட போதும். அது உங்க மூட பூஸ்ட் பண்ணும், கிளாரிட்டி கொடுக்கும், எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இது ஸ்மால் ஹேபிட், ஆனா ஹியூஜ் இம்பாக்ட். அடுத்தது லேர்னிங். நீங்க க்ரோ ஆகணும்னா டெய்லி லேர்ன் பண்ணணும். நாலேஜ் தான் உங்க பவர். அது உங்க பெர்ஸ்பெக்டிவ் எக்ஸ்பேண்ட் பண்ணும். அது உங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணும். டெய்லி 10 minutes கூட லேர்ன் பண்ணுங்க. அது லாங் டேர்ம்ல மேசிவ் சேஞ்ச் கிரியேட் பண்ணும். இதெல்லாம் கேட்டா சிம்பிளா தான் இருக்கும், ஆனா கன்சிஸ்டன்சி தான் சேலஞ்ச். அதனால சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ணுங்க, ருட்டீன் கிரியேட் பண்ணுங்க, டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணுங்க. மோட்டிவேஷன் வரும் போகும், ஆனா சிஸ்டம் இருந்தா நீங்க கன்சிஸ்டன்டா இருப்பீங்க. அதுதான் லாங் டேர்ம் சக்சஸ்க்கு கீ. அப்புறம் ஃபெயிலியர் பத்தி ஒரு முக்கியமான விஷயம். நீங்க ஃபெயில் ஆகிறது தவறில்ல, ட்ரை பண்ணாதது தான் தவறு. ஃபெயிலியர் ஒரு ஃபீட்பேக். அது உங்களுக்கு என்ன ஒர்க் ஆகலன்னு சொல்லுது. அதனால அதை ஃபியர் பண்ணாதீங்க, எம்ப்ரேஸ் பண்ணுங்க, லேர்ன் பண்ணுங்க, மூவ் ஆன் பண்ணுங்க. அதுதான் growth சைக்கிள். நீங்க இதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபியர் டிஸப்பியர் ஆகும். அப்புறம் லைஃப் ஈஸி ஆகும். ஏன்னா நீங்க எந்த ரிஸ்கையும் எடுக்க ரெடியா இருப்பீங்க. அந்த கரேஜ் தான் சக்சஸை ட்ராக் பண்ணும். இது எல்லாம் பிராக்டிஸ் பண்றப்போ ஒரு நாள் நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க, நீங்க காமா இருக்கீங்க, கிளியரா திங்க் பண்றீங்க, கான்ஃபிடென்ட்டா ஆக்ட் பண்றீங்க. அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சைன். அந்த ஸ்டேஜ்ல நீங்க என்ன கோல் செட் பண்ணினாலும் அதை அச்சீவ் பண்ண சான்சஸ் அதிகம். ஏன்னா நீங்க இன்டர்னலி ரெடி. இதுதான் பிரபஞ்சத்தோட அலைன்மெண்ட். அது அவுட் சைட் மிரக்கல் இல்ல, அது இன்சைட் ப்ரிப்பரேஷன். நீங்க தயாரா இருந்தா வாய்ப்புகள் தானா வரும். அது கோஇன்சிடென்ஸ் மாதிரி தோணும், ஆனா அது லா. நீங்க ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்றீங்கன்னா அதே ஃப்ரீக்வன்சி விஷயங்கள் உங்களை தேடி வரும். இததான் சிலர் அட்ராக்ஷன் சொல்றாங்க. ஆனா இது சிம்பிள் மேட்சிங் ப்ராசஸ் தான். அதனால நீங்க எந்த லெவலுக்கு போகணும்னு டிசைட் பண்ணுங்க. அந்த லெவலுக்கு தேவையான மைண்ட் செட்டை பில்ட் பண்ணுங்க, ஆக்ஷன்ஸை அலைன் பண்ணுங்க, கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுங்க. அப்புறம் யூனிவர்ஸ் ரெஸ்ட்டை ஹேண்டில் பண்ணும். ஃபைனலி ஒரு விஷயம் மட்டும், நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் கிரேட்ஃபுல்லா இருங்க. அது உங்களை கிரவுண்டடா வைக்கும். அது ஈகோ வராம காப்பாத்தும். அது ஹாப்பினஸை மெயின்டைன் பண்ணும். கிராட்டிடியூட் இல்லாம சக்சஸ் மீனிங்லெஸ். கிராட்டிடியூட் இருந்தா ஸ்மால் சக்சஸ் கூட பெரிய ஹாப்பினஸை கொடுக்கும். அதனால தினமும் நன்றி சொல்லுங்க. உங்களுக்கு கிடைச்ச லைஃபுக்கு, வாய்ப்புகளுக்கு, லெசன்ஸுக்கு, எல்லாத்துக்கும். அது உங்க ஹார்ட்டை ஓபன் பண்ணும். அந்த ஓபன் ஹார்ட்ல தான் ரியல் பீஸ் இருக்கும். அந்த பீஸ்ல தான் ரியல் பவர் இருக்கும். அந்த பவர் இருந்தா நீங்க எந்த ஹைட்டுக்கும் போக முடியும். அது ஸ்லோவா இருக்கலாம், ஆனா அது ஷூர், அது ஸ்ட்ராங், அது பெர்மனன்ட். அதனால இப்போ இந்த மொமெண்ட்ல நீங்க உங்களுக்குள்ள ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. என்ன நடந்தாலும் நான் ஸ்டாப் ஆக மாட்டேன், நான் க்ரோ ஆகிறேன்னு. அந்த ப்ராமிஸ் உங்க லைஃப்ல ஒரு புதிய சாப்டரை ஓபன் பண்ணும். அது ஒரு ஸ்மால் டிசிஷன் மாதிரி தோணும், ஆனா அது ஒரு பவர்ஃபுல் பிகினிங். அந்த பிகினிங் உங்க டெஸ்டினியை ஜீரைட் பண்ணும். அப்புறம் நீங்க பின்னாடி திரும்பி பாத்தீங்கன்னா இந்த மொமெண்ட் தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு சொல்லுவீங்க. அதனால் இன்னும் வெயிட் பண்ணாதீங்க, இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை நம்புங்க, உங்க ஜேர்னியை ட்ரஸ்ட் பண்ணுங்க, உங்க ஆக்ஷன்ஸை அலைன் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரி லெவலுக்கு போகுது. அது ஒரு ட்ரீம் இல்ல, அது ஒரு ரியாலிட்டி. அது உங்க ரியாலிட்டி ஆகும்.